டிஎன்பிஎஸ்சியில் மனித நோய்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம மனித நோய்கள்லே பலவிதமான நோய்கள் இருக்குது. ஒரு 5 வகையான நோய்கள் இருக்குது. அதில் ஒரு டாப்பிக்கான தொற்று நோய் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ தொற்று நோயிலே 4 விதமான இது இருக்குது. வைரஸு, பாக்டீரியா, புரோட்டோசோவா, பூஞ்சைகள். இந்த 4ம் தொற்று நோய்கள். மனித உடல்களில் தொற்று நோய்களாக பரவக்கூடியது இந்த வைரஸு, பாக்டீரியா, பூஞ்சை, அப்புறம் புரோட்டோசோவா நோய்கள். இதில் ஒவ்வொரு இதுக்கு கீழே என்னென்ன நோய்கள் வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வைரஸ் நோய்கள். வைரஸ் நோய்கள்னால் கோவிட்-19 கொரோனா வைரஸ் வைரஸ் நோய். டெங்கு அப்படிங்கிறது வைரஸ் நோய். ரேபிஸ் வெறிநாய்க்கடிங்கிறது வைரஸ் நோய். போலியோ அப்படிங்கிறது வைரஸ் நோய். தட்டம்மை மீசல்ஸ் அப்படிங்கிறது வைரஸ் நோய். சிக்கன் பாக்ஸ் சின்னம்மை அப்படிங்கிறது வைரஸ் நோய். மம்ப்ஸ் புட்டாளம்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அது பொண்ணுக்குவிங்கின்னு சொல்லுவாங்க இந்த மம்ஸை. இது வைரஸ் நோய். இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல், இது வைரஸ் நோய். அப்புறம் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏபிசி, அதாவது கல்லீரல் அலர்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் ஏபிசிங்கிறத இது வைரஸ் நோய். அடுத்து கடைசியாக ஹெச்ஐவி தொற்று, இதுவும் வைரஸ் நோய். அடுத்து பாக்டீரியா கீழே என்னென்ன நோய் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காசநோய் டியூபர்குலோசிஸ், இது பாக்டீரியா நோய். டைஃபாய்டு வைரஸ் நோய், பாக்டீரியா நோய். காலரா பாக்டீரியா நோய். லெப்ரசி தொழுநோய்ங்கிறது பாக்டீரியா நோய். நிமோனியா அப்படிங்கிறது பாக்டீரியா நோய். டிப்தீரியா தொண்டை அடைப்பான் அப்படிங்கிறது பாக்டீரியா நோய். கக்குவா நீர்மல் அப்படிங்கிறது பாக்டீரியா நோய். டெட்டனஸ் அப்படிங்கிறது பாக்டீரியா நோய். ஃப்ளேக் அதாவது கொள்ளை நோயின்னு சொல்லுவாங்க, இதுவும் பாக்டீரியா நோய் தான். அடுத்து புரோட்டோசோவா நோய்கள் பார்க்கலாம். மலேரியா புரோட்டோசோவா நோய். அமிபியாசிஸ் அது புரோட்டோசோவா நோய். காலா அசார் அப்படிங்கிறது புரோட்டோசோவா நோய். தூக்க நோய், அந்த ஆப்பிரிக்க தூக்க நோயின்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் ஒரு புரோட்டோசோவா நோய் தான். அடுத்து பூஞ்சை நோய்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ரிங் வார்ம் அதாவது தேமல்னு சொல்லுவாங்க, அது பூஞ்சைகளால் ஏற்படக்கூடியது. அடுத்து அத்லெட்ஸ் ஃபுட், இந்த படர்தாமரை இருக்குல்ல, படர்தாமரைங்கிறது பூஞ்சை நோய், பூஞ்சையால் ஏற்படக்கூடியது. அப்புறம் கேண்டிடியாசிஸ்ங்கிறது பூஞ்சையினால் ஏற்படக்கூடியது. அதாவது இந்த தலையில் பொடுகு வச்சிருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் பூஞ்சை நோய் தான். அதுதான் இந்த கேண்டிடியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. தலையில் பொடுகு வருதுல்ல அது. அப்போ இதில் நம்ம பூஞ்சை நோய், புரோட்டோசோவா நோய், பாக்டீரியா நோய், வைரஸ் நோய் பார்த்துருக்கோம். இது என்னென்ன வகைன்னு தெளிவாக பார்த்துக்கிறங்க. இதில் கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.